ஹரே ஸ்ரீனிவாசா, அனைவருக்கும் வணக்கம். நான் கனகதுர்கா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு மார்ச் மாதம் பயிற்சியான சனி பகவான் வக்ரகதி அப்படிங்கிற நிலையை அடைய போகிறாரு. அது ஒரு 138 நாட்கள் அவர் வக்ரகதியில் இருக்க போகிறாரு. அது எப்போ இருந்துன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 காலையில் 9:36 ஞாயிற்றுக்கிழமை வக்ரகதி நிலையை ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ அங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 138 நாட்கள் வக்ர நிலையிலேயே இருப்பார். நவம்பர் மாதம் 28, 2025 வெள்ளிக்கிழமை காலையில் 9:20 மணிக்கு அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சனி பகவான் ஞாயிற்றுக்கிழமை வக்ரகதியில் திரும்புறதுனால எப்பயுமே பார்த்திங்கன்னா ஞாயிறு அப்படின்னாலே சூரியன். ஸோ சூரியன் சனி 2 பேருமே பகை கிரகங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அவர் வக்ரமாக ஆகிறதுனால அவர் வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கண்டிப்பாக சில ராசிகளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வெள்ளிக்கிழமை அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த 138 நாட்கள் சனி பகவானோட அவர் இருக்கிற இடம், அவர் பார்வை செய்கிற இடங்கள், ராசிகள் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீன ராசி அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா சனி இந்த 7.5 சனியில் அவர் அதான் மத்திய சனி அப்படிங்கிற விஷயத்த நடத்திட்டு இருப்பார். இப்போது ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறதுல தான் மீனராசிக்காரங்க இருப்பாங்க. பாதம் வலி அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு இருக்கும். ஸோ பாத யாத்திரை, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, இந்த மாதிரி பாத யாத்திரை செய்கிறதுனால கொஞ்சம் அந்த கால்வலி அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வலி அப்படிங்கிறது குறைஞ்சி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் செஞ்சிங்கன்னா குறையும். அதே மாதிரி கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு சில தானங்கள் உங்களால் என்ன முடியுமோ அந்த உபகாரங்களை அவங்களுக்கு செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு கால்வலி பிரச்சனையிலேருந்து நீங்கள் வரலாம். சரிங்களா? சரி, சனி பகவான் மீனத்தில் இருக்கிறதுனால இது அவரோட பார்வை அப்படிங்கிறது வக்ரகதியில் இருக்கும்போது அவரோட 3ஆம் பார்வை மகர ராசியையும், அவரோட 7ஆம் பார்வை கன்னி ராசியையும், அவரோட 10ஆம் பார்வை மிதுன ராசியையும் தொடர்பு கொள்றதுனால இந்த 3 ராசிகள் எப்படி கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இவங்களுக்கு. முதல்ல மகர ராசிக்கு பார்த்துடலாம். இப்போது சனி ஜாதகத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு வக்கரத்தில் இருந்தாருன்னா ரொம்ப நாளாக இவங்க காத்துட்டு இருந்த விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அனுகூலமாக நடந்துடும். இப்போ ஒரு திருமணம், ஒரு குழந்தை, ஒரு வேலை கிடைக்காம இருக்காங்க, எல்லாமே கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா அவர் குருவோட வீட்டில் வக்ரகதி ஆயிருக்காரு. இவங்க ஜாதகத்துலேயும் வக்கரமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த நிகழ்வுகளை அவர் நடத்தி கொடுத்துடுவார். அதுவே உங்களுக்கு அவர் நேர்கதியில் இருக்கார் ஜாதகத்தில் அப்படின்னா வேலை பறிபோகுதல் அப்படிங்கிற விஷயம் நடக்கலாம். இடம் மாற்றம், நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போய் நம்மளை உட்காத்தி வைக்கிறது அப்படிங்கிறது நடக்கலாம். இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சனியோட பார்வை, 3ஆம் பார்வை அந்த இடத்துல படுறதுனால. சரி, இதே மாதிரி இப்போ அடுத்தது கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள், மனைவி, கூட இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு இவருக்கு ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தாங்கன்னா இத்தனை நாள் ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருந்தவங்க இப்போது இந்த 138 நாட்கள் இவருக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. இவங்களுக்கு நல்லா இல்லைங்க, அவங்க சொல்கிறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது, ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இதுவே சனி பகவான் நேர்கதியில் ஜாதகத்தில் இருக்காங்கன்னா இத்தனை நாள் சப்போர்ட் செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே எதிரிகளாக மாறிடுவாங்க. ஸோ அதனால் ரொம்பவே வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஓகேங்களா? அப்புறம் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு கன்னி ராசிக்கு 5க்கும் 6க்கும் அதிபதி. அதாவது கன்னி ராசியிலேருந்து நீங்கள் எண்ணிட்டு வந்தீங்கன்னா 5க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் தான் சனி பகவான். ஸோ அதனால் குழந்தைகளோட ஹெல்த்தில் கண்டிப்பாக ரொம்பவே கவனமாக இருக்கணும். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நேர்கதியில் இருந்தால், வக்ரகதியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் ஏதாவது அவார்டு வாங்குற மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் கூட போய் வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு நன்மை அப்படிங்கிறத தான் கொடுப்பாரு. வக்கரமாக நம்ம ஜாதகத்துலேயும் இருந்து கோச்சாரத்துலேயும் வக்கரமாக இருக்கும்போது கண்டிப்பாக சுபபலனை கொடுக்குற மாதிரி நிறைய ஜாதகங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். சரி, அடுத்த பதியாக பார்த்திங்கன்னா மிதுனம் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. முதல்லையே தொழிலில் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருப்பார் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இப்போ அவர் வக்கரமாக இருக்கார் அப்படிங்கும்போது அவரோட 10ஆம் பார்வையால் மிதுன ராசியை பார்க்குறாரு. ஸோ இப்போ மிதுன ராசியை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா காது, இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாரு. முதலையே இருந்தால்
அதை வெளியில் கொண்டு வந்து சரி பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்கிற மாதிரி இவர் செஞ்சுடுவார். அப்புறம் எப்பயுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. தொழில் ரொம்ப மந்தமாயிடும் அவர் வக்கரமாக இருந்து பார்த்தாருன்னா அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் ஜாதகத்தில் அவர் வக்கரமாக இருக்காருன்னா உங்களை உயர்த்தி விட்டுடுவார், தொழிலில் நல்லாவே உயர்த்தி விட்டுடுவார். உங்கள் ஜாதகத்தில் அவர் நேர்கதியில் இருக்கிற சனி பகவானாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இது மட்டும் இல்லைங்க, மீனராசி, மகரம், கன்னி, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜாதகத்தில் இந்த ராசிகளுக்கு அல்லது உங்களோட லக்னத்திற்கு சனி பகவான் 6, 8, 12 வக்கர கதியில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு விபரீத ராஜ யோகத்தை கொடுத்துடுங்க. ஓகேங்களா? இதுவே நேர்கதியில் 6, 8, 12 இருந்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக காட்டி கொடுத்துடும். ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, கவனமும் தேவை. ஓகேங்களா? நன்றி.